விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, தமிழ் புத்தாண்டு பதிவை நாம பார்க்க போறோம். இதுல சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு எவ்வாறு இருக்க போகுது, இந்த ஷார்ட்ஸ்ல கொடுத்தாலும் உங்களுக்கான அமைப்பு சின்னதா கொடுத்துறையா ஒரு இன்சு. ஏற்கனவே 2 வருடம் நம்மளுக்கு சரியில்லாத அமைப்பு இருந்தாலும் இந்த ஆண்டு ஓரளவுக்கு சரிசமத்தை தருகின்ற அமைப்பாக இந்த ஆண்டு கொடுக்கையா. ஐயா, நான் பெருசா பெரிய ஜாக்பாட் அடிக்கும், ஓரளவுக்கு பெருசா பிரச்சனை இல்லை. கடமை, அதாவது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மையோடும் சிறப்போடும் இருந்தால் இந்த ஆண்டு உங்களை வெல்லக்கூடிய ஆண்டாக மாறும். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற ஆண்டாக முழுமையே நினைச்சு. ஐயா, வேலை வாய்ப்பு இல்லாத வரைக்கும் வேலை இருக்கக்கூடிய இடத்துக்கு பரம்பரையாத நான் இப்ப ஐயா 2 வருஷமா நான் வேலையே கிடையாது சுவாமி, எல்லாமும் கடகடனா வச்சது, எல்லாத்தையும் லாஸ் ஆகி நான் கடன் பிரச்சனை தான் மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இந்த ஆண்டு ஒரு நிவர்த்தி கொடுக்கும் பாருங்க. சித்திரை வரைக்கும் பொறுமையாக இருங்க. சித்திரை முடிஞ்ச பிறகு வைகாசிலிருந்து உங்களுக்கு ஒரு திருப்பு முனை தருகின்ற ஆண்டு என்று கூட சொல்லலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு திருப்பு முனை தருகின்ற ஆண்டாக மாறிது. பராபவ ஆண்டு திருப்பு முனை, அதாவது கடுமையான தாக்கத்துல இருந்தவங்க ஒரு சரிசமத்துக்கு வருகின்ற ஆண்டு. வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற ஆண்டு. ஐயா, இப்பவே ட்ரைனிங் பீரியட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த பராபவ ஆண்டுல முன்னேற்ற பாதையில் தடையில்லாத அமைப்பை கொடுக்கும். இந்த சஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, 12ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதும் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சாதகத்தை தருவதால் ஜென்மத்தில் இருந்த சேது பகவான் இடம்பெயர்வதே உங்களுக்கு பெரிய புண்ணியம். ஐயா, 11ஆம் மாசத்துக்கு அப்புறம், அதாவது ஐப்பசி மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய டாப் ஓரளவுக்கு சரிசமத்தை வந்துடுங்க. விரயம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். பார்ட்னர்ஷிப்ல இருந்து வந்த பிரச்சனை விலகும். முக்கிய தருணமாவே நம்ம உடம்புல இந்த பிரச்சனை முதல்ல விலகும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ஹார்ட் சர்ஜரி, இது மாதிரி விஷயத்துல இருந்தவங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்க, இந்த ஆக்சிடென்ட் மேல ஆக்சிடென்ட் பார்த்துட்டு ரொம்ப நொடுந்து ஆனவங்க, வண்டி வாகன விபத்துல ஏற்பட்டது. ஐயா, கடை வாங்கி நான் வண்டிலாம் போட்டுட்டு ரொம்ப 100 ஆயிட்டேன், கம்பெனிலாம் திறந்துட்டு ரொம்ப லாஸ் ஆயிட்டு, என்னால முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் 11ஆவது மாசம், அதாவது ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் நிலைகள் மாறி ஓரளவுக்கு சரிசமத்தை கொடுத்து உங்க வாழ்வாதாரத்தை மேலோங்க வைக்கக்கூடிய ஆண்டு என்று சொல்லுவோம். ஐயா, நன்மை நடைபெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, தீமை நடைபெறாமல் இருப்பதே பெரிய நன்மை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு நல்லது கொடுத்துட்டோம், ஐயா நான் பணத்தை கொடுத்துட்டோம், இவனுக்கு நோய் நொடி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை அதிகமாயிடும். நமக்கு இங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எடுத்தோம்னா ஹாஸ்பிட்டல் தான் கொட்டணும். ஆனா எனக்கு தீமையே வராது என்று சொன்னால் இதை நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஆக மொத்த இந்த வெற்றி வாய்ப்பு என்பது உறுதியாக இருக்கக்கூடிய ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.